இதுதான் சிலுவையினுடைய உபதேச ரத்தின சுருக்கமாக சொல்லி கொண்டு வரும். கடைசி பரியந்தும் நம்மை ஜனங்கள் மறுதளிப்பார்கள், கடைசி பரியந்தும் நம்மை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதில் எந்த கல்வன் மறுதளிப்பான், எந்த கல்வன் ஏற்றுக்கொள்வான், எது துரோகி, எது நண்பன், எது உறவு, எது உடல், எது ஆவி, எது பொருள் என்றெல்லாம் தெரியாது. சிலுவை மரத்தை தொங்கிக் கொண்டிருக்கிறார். பெற்றவர்கள் எல்லாம் தூரம் நிற்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிறது சிலுவையிலே 2 கல்வர்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், இன்னொருவன் மறுதளிக்கிறான். சுற்றில் இருக்கிறவர்கள் பரிகாசமாய் அவர் பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி வரை குத்துகிறார்கள், வஸ்திரத்தை உருவுகிறார்கள். கடைசி வரை நம்மை இழப்பின் பாதையிலே ஜனங்கள் நடத்தி கொண்டு தான் இருப்பார்கள். இன்னும் விழுந்தால் நலமாய் இருக்கும் என்று தான் ஜனங்கள் நினைப்பார்கள். ஆனால் நம்முடைய இருதயம் ஜனங்களை ஒரு எதிரிகளாய் பார்க்கக்கூடாது என்பதான் சிலுவையின் உபதேசம். மறப்போம், மன்னிப்போம். உயிர்த்தெழுதலிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? விட்டு வந்த சீச கும்பலை மறுபடியும் போய் சந்திக்கின்றார். முகத்திலே நான் முழிக்க மாட்டேன்.